இங்க டிக்கெட் எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லையா? சரி. Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 32க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க லொகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா வள்ளுவர் கூட்டம். ஸோ திருவள்ளுவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமஸ் தமிழ் போயட், ஒரு பிலாசபர், ஒரு செயின்ட். இவர் மொத்தமா 1330 திருக்குறள்ஸ் எழுதியிருக்காங்க. அதை ஒரு 40 லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 லாங்குவேஜ்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஏன் 40 லாங்குவேஜஸ்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு ஒரு 3 டிவிஷன்ல தான் அவர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அறம், பொருள், இன்பம் எப்படி வரும் அப்படின்னா ஜஸ்டிஸ், நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை பத்தி அவர் எழுதியிருக்கிறதுனால தான் எல்லாரும் அவளை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளுவரை ஹானர் பண்றதுக்காக வள்ளுவர் கூட்டம் ஒரு பிளேஸ் கட்டியிருக்காங்க. இங்க அவர் எழுதின 1330 திருக்குறளையும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது ஒரு கோவில் மாதிரி கோபுரத்துல கட்டி வச்சிருக்காங்க. இது தஞ்சாவூர் கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம உள்ள வந்த உடனே அவர் எழுதியிருக்க அந்த அறம், பொருள், இன்பம் அதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஸோ அறம் அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் அப்படின்னா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, லைஃப் அதெல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இதை பத்தி பேசணும் அப்படி பேசிக்கிட்டே போகலாம். ரொம்ப டீட்டெயில்டா ஒரு 1330 குறள்லையுமே சொல்லியிருப்பாங்க. இது பாருங்க, செம்ம பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஸோ நம்ம உள்ள போகலாமா? இங்க நம்ம உள்ள வந்த உடனே இங்க அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க என்னெல்லாம் இருக்குன்னா தோசை, வாட்டர், கீ தோசை, வடை, இட்லி அதெல்லாம் இருக்கும் போல. இன்னொரு பக்கம் குறள் அங்காடி இருக்கு. இங்க திருக்குறளோட புக்ஸ் அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சூப்பர்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்நாக்ஸ் கடை மாதிரி இருக்கு. பஃப், டீ, காஃபி அதெல்லாம் விற்கும் போல. சரிங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. சைட்ல 2 யானை. நம்ம உள்ள போறோம். அழகா இருக்கு. உள்ள போலாம் வாங்க. இது 1976ல கலைஞர், கருணாநிதி தான் கட்டியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இதை ரெனோவேட்டும் பண்ணியிருக்காங்க. ஐயன் வள்ளுவர் அரங்கம். அந்த ஆடிட்டோரியம் நினைக்கிறேன். 4000 பீப்புள்ஸ் இருக்க மாதிரி ஒரு இடம் சொன்னாங்கல்ல, இந்த ஆடிட்டோரியம் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மொத்தமாக ஒரு 4 to 5 கேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த லொக்கேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பக்கம் வரும்போது கேட் 2, கேட் 3 அப்படிலாம் போட்டுருச்சு. ஸோ நம்ம இந்த ஆடிட்டோரியமுக்கு பின்னாடி அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த திருத்தேர் இங்கே இருக்கு. இப்படி பார்த்தா தெரியாதுல, நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. எவ்வளோ பெருசா அழகா. சூப்பரா இருக்குல்ல. இப்போ நம்ம அதுக்குள்ள போலாமா? அங்க அதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், நான் அது பக்கத்துல நின்னா நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேன். நான் காட்டுறேன். நான் இதோ இது இருக்குல்ல, இங்க இருக்கேன். அப்போ என்ன மாதிரி ஒரு 300 டைம்ஸ் ஹைட்டுக்கு அது இருக்கு. இவ்வளோ பெரிய அந்த வீலு எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. உள்ள 4 பேர் நின்றுதை பார்த்தேன். ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. செம்ம பிரம்மாண்டம். என்னடா உள்ள போக வழியே இல்ல, யாரும் நின்று இருந்தாங்க. எப்படி போறது? ஓ, மேல் வழியா போகணுமோ? ஷிட், ஹோலி ஷிட். சரி, ஓகே, அப்போ வாங்க நம்ம மேல் வழியா போவோம். பாருங்க,
அது அதில் வந்து கொஞ்சம் விஷயம் எழுதி வச்சுருக்காங்க. அறம் வலியுறுத்தல், அப்புறம் நித்தார் பெருமை, கடவுள் வாழ்த்து, அப்புறம் மறைஞ்சிருக்கே தெரிந்து, அதுக்கப்புறம் இல்லை மறைஞ்சிருக்கு இடன் அறிதல். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான ஒரு நல்ல பிரெயின் இருக்கும். நம்ம யோசிக்கிற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பைத்தியமாதிரி சண்டைலாம் போட்டுருக்க மாட்டோம் திருக்குறள்லாம் படித்தோம் அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ அறிவாக இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்தோம்னா அறிவாயிடலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இது மேலே ஏறி அழகாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்சை முடிச்சிட்டதுக்கப்புறமா மேலே போயிட்டு உள்ளே எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்தா இவ்வளோ அழகா பிரம்மாண்டமா சூப்பரா மாசா இருக்கு இந்த இடம். போட்டோ எடுத்துருவோமா? உள்ள போறதுக்கு வழி எப்படின்னு பாக்கலாம். அங்கெல்லாம் போனாங்க, அது எப்படி போறதுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து அந்த கோபுரத்துக்கு போறதுக்கு வழி வந்து இதுதான் சொன்னாங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க இதான் வழி சொன்னாங்க. ஐயோ மூச்சு வாங்கலையாப்பா. பாருங்க சூப்பரா இருக்கு. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கெல்லாம் டயர்ட் ஆகுதுப்பா. நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து முதல்ல ஷூஸை கழட்டி வைக்கணும். கழட்டி வச்சுட்டு ஸோ நம்ம வந்து கீழே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, அதுமாதிரி இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம மேலே ஏறினோடனே நமக்கு இந்த வியூ தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா அது இன்னமும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அவர் எழுதின அந்த அறம் பொருள் இன்பம் அதோட இதெல்லாம் வச்சு மைட் பி அங்கே ஈவினிங் வந்து ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன், வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி வந்து நான் இந்த சைட் வந்திருக்கேன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து ரொம்ப லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த கோபுரம் சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 5 o'clock மேலே நான் ஒரு நாள் வந்து பல்பு வாங்கிட்டு தான் நான் திரும்ப அடுத்த நாள் வந்திருக்கேன். ஆனால் அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. மைட் பி அவங்க டைமிங் மட்டும் மேலே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு இவங்க வந்து ஒரு 6 o'clock 7 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேலஞ்சோட டே 32 வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நுங்கம்பாக்கம்ல இருக்க வள்ளுவர் கூட்டம் வந்து மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக லைட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு 11 12 o'clock வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 6 o'clock கிட்ட வாங்க. 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க, 5 o'clock வாங்க, அப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் 7 o'clock அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் வந்து லைட்டிங்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளிலேருந்து மட்டும் அதை பார்க்கலாம். ஸோ வந்து இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷனில் மீட் பண்ணலாம். Until then, Tata, bye bye from Hari.